Hello friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா introduction of VBA macro. சோ இது ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான். இதுல நம்ம எந்த ஒரு கோடிங் பத்தியும் பார்க்க போறது இல்ல. பட் அதுக்கு பதிலா நம்ம ஒரு கோட் பண்ணனும் அப்படினா அதுக்கு நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வேணும், என்னென்ன டாப்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம், எந்த லெவல்ல கோட் பண்ண போறோம், ஒரு மேக்ரோ ஃபைலை எப்படி சேவ் பண்ண போறோம், இது எல்லாமே தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது எங்களோட யூசுவல் வீடியோவை விட கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இது இன்ட்ரடக்ஷனால நான் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் கவர் பண்ண பார்த்துருக்கேன். அடுத்தடுத்த வீடியோ வரக்கூடிய வீடியோஸை வந்து நான் ஷார்ட்டாக மேக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறேன். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். வாட் இஸ் VBA? VBA என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. VBA எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா விஷுவல் பேசிக் அப்ளிகேஷன். ஸோ இது ஒரு MS ஆஃபீஸ் ப்ராடக்ட்ல இன்பில்டா இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் தான் விஷுவல் பேசிக் அப்ளிகேஷன். இந்த விஷுவல் பேசிக் அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மேக்ரோ கோடிங் கிரியேட் பண்ணலாம். இந்த மேக்ரோ கோடிங்கை யூஸ் பண்ணி நீங்க ஆட்டோமேஷன் பண்ணலாம். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ஒரு VBA யூஸ் பண்றோம். ஹவு டு ஓப்பன் VBA எப்படி நம்ம ஓப்பன் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்க வந்து டெவலப்பர் டேப் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும் எக்ஸல்ல. அந்த டேப்ல போயிட்டு விஷுவல் பேசிக் அப்ளிகேஷன் அப்படின்ற பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு VBA மெனு வந்து ஓப்பன் ஆகும். அப்படி இல்ல ஷார்ட்கட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா Alt F11 பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு VBA மெனு ஓப்பன் ஆயிடும். ஒருவேளை உங்களுக்கு டெவலப்பர் டேபே இல்ல உங்க எக்ஸல்ல அப்படின்னா அந்த டெவலப்பர் டேப் எப்படி எனேபிள் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த டெவலப்பர் டேப் எனேபிள் பண்றதுக்கு நீங்க உங்களோட எக்ஸல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபர்ஸ்ட் டேப் வந்து ஃபைல்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். அந்த ஃபைல் டேபை கிளிக் பண்ணிட்டு ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுங்க. அதுல கஸ்டமைஸ் ரிப்பன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கஸ்டமைஸ் ரிப்பன் சூஸ் பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெவலப்பர் டேப் டெவலப்பர் அப்படின்றது ஒன்று இருக்கும். அந்த டெவலப்பரை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டெவலப்பர் டேப் எனேபிள் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க டெவலப்பர் டேப்ல போயிட்டு விஷுவல் பேசிக் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி மெனு ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைனா Alt F11 பிரஸ் பண்ணி நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா VBAல இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னென்ன VBAல பேசிக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுல இருக்கிற ஆப்ஷன்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெனு பார், டூல் பார், ப்ராஜெக்ட் விண்டோ, ப்ராப்பர்ட்டி விண்டோ அண்ட் கோட் விண்டோ. இதுதான் வந்து VBAல இருக்கிற பேசிக்கான ஆப்ஷன்ஸ். இது ஒன்னொன்னா என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். மெனு பார் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸல்ல நார்மலா இருக்கிற ஒரு மெனு பார் தான். ஃபைல், எடிட், வியூ அதெல்லாம் இருக்கிறது தான் ஒரு மெனு பார் அப்படின்னு நீங்க சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டூல் பார். டூல் பார்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு VBA யூஸ் பண்றதுக்கான தேவைப்படுற டூல்ஸ்லாம் இதுல இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா சேவ் பட்டன் இருக்கும், அதே மாதிரி ரன் பட்டன் இருக்கும், பாஸ், ஸ்டாப், இந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் பேசிக்கான பட்டன்ஸ் எல்லாமே வந்து இந்த டூல் பார்ல இருக்கும். இது நம்ம ஈஸியா கோடிங் ஆக்சஸ் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் விண்டோ. இந்த ப்ராஜெக்ட் விண்டோனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரண்டா எந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றோம், அதுல என்ன லெவல்ல நம்ம கோட் பண்றோம், இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இந்த ப்ராஜெக்ட் விண்டோல தான் விசிபிளா இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் விண்டோனா என்னன்னு பார்க்கறதுக்கு ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒவ்வொரு எக்ஸல் ஒர்க் புக்குமே ஒரு ப்ராஜெக்ட் தான். அதில் இருக்கிற ஒவ்வொரு ஷீட்டுமே ஒரு சப் ப்ராஜெக்ட். ஸோ நீங்கள் எத்தனை எக்ஸல் ஒர்க் புக் ஓப்பன் பண்ணாலும் சரி அது எல்லாமே ஒரு ப்ராஜெக்டாக தான் VBAல கன்சிடர் ஆகும். ப்ராஜெக்ட் டேப்ல இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக விசிபிள் ஆகும். இதுதான் வந்து ப்ராஜெக்ட் விண்டோ. இந்த விண்டோவை யூஸ் பண்ணி நம்ம எங்கே இப்போ கோட் பண்ணின்னு இருக்கோம், எந்த ஷீட்டில் கோட் பண்ணுறோம், எந்த மாடியூலில் கோட் பண்ணுறோம், இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம இந்த ப்ராஜெக்ட் விண்டோலேருந்து நம்ம ரீட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ. ப்ராப்பர்ட்டி விண்டோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன நேம் இருக்கு, ப்ராஜெக்டோட கேட்டகரி என்ன, ப்ராஜெக்டோட டைப் என்ன, இது எல்லாமே நீங்கள் வந்து இங்கே ப்ராப்பர்ட்டி விண்டோவில் வியூ ஆகும். இதை நம்ம டீட்டெயிலாக நம்ம மேக்ரோ யூஸ் பண்ண சொல்ல நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோட் விண்டோ. இந்த கோட் விண்டோவில் தான் நம்ம எல்லா கோடிங்குமே டைப் பண்ண போகிறோம். இந்த கோட் விண்டோ வந்து எல்லா லெவல்லையுமே எனேபிளில் தான் இருக்கும். இந்த கோட் விண்டோக்குள்ளே தான் நம்ம மேக்ரோவே கோடிங்க டைப் பண்ண போறோம். நீங்க ரெக்கார்ட் பண்ற மேக்ரோவா இருந்தாலும் சரி, இதே நீங்க ரைட் பண்ற மேக்ரோவா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து இந்த கோட் விண்டோல தான் விசிபிளா இருக்கும். அடுத்தது லெவல் ஆஃப் கோடிங். என்னென்ன லெவல்லாம் நம்ம கோட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க் புக் லெவல்ல பண்ணலாம், ஒர்க் ஷீட் லெவல்ல பண்ணலாம், அடுத்தது மாடியூல் லெவல்ல பண்ணலாம் அண்ட் யூசர் ஃபார்ம் லெவல்ல பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 4 லெவல்ல வந்து நீங்க VBA கோடிங்கை யூஸ் பண்ணலாம். அதிகமா பார்க்க போற வீடியோஸ்ல வந்து நம்ம மாடியூல் லெவல்ல தான் கோடிங் யூஸ் பண்ண போறோம். தேவைப்படுற டைம்ல நம்ம ஒர்க் புக் லெவல்லையும் ஒர்க் ஷீட் லெவல்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூசர் ஃபார்ம் லெவல்ல நம்ம யூசர் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா யூசர் ஃபார்ம் லெவல்ல தான் நம்ம கோடிங் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இதுல இருக்கிற லெவல் ஆஃப் கோடிங். இது நம்ம ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த லெவல்ல வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராமிங் டைப். என்ன டைப்லலாம் நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் ப்ரோக்ராம் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன். ஸோ இது 2 டைப் ஆஃப் கோடிங் இருக்கு. ப்ரொசீஜர் கோடிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டாவை ஒரு இடத்துல இருந்து காப்பி பண்ணுறோம், அந்த டேட்டாவை இன்னொரு இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு ஆக்ஷன்.
இது வந்து ப்ரொசீஜர் கோடிங்ல வரும். இதே ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்குலேஷன்ஸ். கால்குலேஷன்றது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சம் யூஸ் பண்ணுறோம், இல்லை சம் இஃப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இந்த மாதிரி பிராண்ட் நியூ ஃபங்க்ஷன்ஸை நீங்களே கிரியேட் பண்ண முடியும். VBA யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஃபங்க்ஷனே கிரியேட் பண்ண முடியும். அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் எக்ஸலில் நம்ம எப்படி அதர் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி சம் மாதிரியும் ப்ராடக்ட் மாதிரியும் நீங்கள் இதில் ஃபங்க்ஷன்ஸே நீங்கள் யூஸ் பண்ண முடியும், உங்களோட ஓன் ஃபங்க்ஷன்ஸை. ஒரு ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ண சொல்ல சப்ல தான் ஸ்டார்ட் ஆகணும், எண்ட் ஆகிறது எண்ட் சப்ல தான் முடியணும். ஸோ இதுக்கு நடுவில் தான் உங்களோட மேக்ரோ கோடிங் இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறது ஃபங்க்ஷன் தான் ஸ்டார்ட் ஆகணும், முடிய சொல்ல என் ஃபங்க்ஷனில் முடியணும். இதுக்குள்ள தான் உங்களோட ஒரு ஃபங்க்ஷன் கோடிங் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த கோடிங் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ரன் ஆகும். அடுத்து நம்ம ஒரு மேக்ரோ ஃபைலை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மேக்ரோ ஃபைலை நீங்கள் ஆல்வேஸ் வந்து எக்ஸல் மேக்ரோ எனேபிள்ட் ஒர்க் புக்காக தான் சேவ் பண்ணணும். அப்படி நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா தான் உங்களோட ஃபைல் வந்து கோடிங்கோட சேவ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மேக்ரோ ஃபைலில் கோடிங் இருக்காது, வெறும் எக்ஸல் டேட்டாஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ கோடிங் எல்லாமே டெலீட் ஆகிடும். அதனால் நீங்கள் எக்ஸல் ஃபைலை மேக்ரோ எனேபிள்ட் ஒர்க் புக்காக சேவ் ஆஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் கோடிங்கோட சேவ் ஆகும். எப்பவுமே பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேக்ரோ தான் ஒரு எக்ஸலில் பண்ண போறீங்க அப்படின்னு உங்களுக்கு 100% கேரண்டிடாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணோன்னே சேவ் ஆஸ் கொடுத்து எக்ஸல் மேக்ரோ எனேபிள்ட் ஒர்க் புக் அப்படின்னு சேவ் ஆஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட டேட்டாஸ் எதுவுமே மிஸ் ஆகாது, மேக்ரோ கோடிங்கோடவே சேவ் ஆகும். நாங்கள் அடுத்தது பார்ப்போம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ நம்ம கிட்ட மொத்தமாக 2 டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆப்ஜெக்ட்ஸ் ஒன்று, இன்னொன்று வந்து கலெக்ஷன் ஆப்ஜெக்ட். அப்ளிகேஷன் ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் தான் வந்து அப்ளிகேஷன் ஆப்ஜெக்ட். ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஆப்ஜெக்ட் தான் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஆப்ஜெக்ட். இதில் இருக்க சப் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் தான் வந்து கலெக்ஷன் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றாங்க. ஸோ சப் ஆப்ஜெக்ட்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது ஒர்க் புக், அதுக்குள்ளே இருக்கிறது ஒர்க் ஷீட், ஒர்க் ஷீட்டுக்குள்ளே இருக்கிறது செல்ஸ். ஸோ இது எல்லாமே தான் சப் ஆப்ஜெக்ட். ஸோ எக்ஸலோட சப் ஆப்ஜெக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக், புக்கோட சப் ஆப்ஜெக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷீட், ஒர்க் ஷீட்டோட சப் ஆப்ஜெக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரு ட்ரீ மாதிரி வரும். ட்ரீ ஸ்ட்ரக்சரில் தான் வந்து நம்ம கோடிங்கும் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த பேசிக் இன்ட்ரடக்ஷன் வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நான் மோஸ்ட்லி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் எதையாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் ரிவீல் பண்ணுங்க. நான் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் அதை கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம ஒரு VBA கோடிங் எப்படி பண்ணுறது, அதை எப்படி நம்ம டெவலப் பண்ணுறது, அந்த VBA வச்சு நீங்கள் எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது அப்படின்றத பற்றிலாம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு நீங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.